ஐயா திருமாவளவன் அவர்கள் ஒரு வலுப்பெற்ற தளபதியை போன்றுதான் திமுக இயக்கத்திற்கு பணியாற்றியவர். எத்தனை வருடங்களாக அந்த கட்சியில் கூட்டணி வைத்திருக்கிறார். இதுவரையிலும் அவருடைய கட்சியை சார்ந்த யாருக்காவது ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க. குடிநீர் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சென்னை மக்களுக்கு. இந்த புழல் ஏரி புனரமைக்கப்படாமல் திமுக அதிமுக ஆட்சியில், திராவிட கட்சிகளோட ஆட்சியில் நிறைய ஆக்கிரமிப்பு. இந்த ஆக்கிரமிப்புகள் மொத்தமும் ஏடிஎம் இந்த ரெண்டு கட்சிகளும் தான் பண்ணியிருக்கு. சிறுபான்மையினருக்கு அவங்களுடைய ஓட்டெல்லாம் தான் திமுகவுக்கு நேரடியாக போகும் அப்படின்றது இது வரைக்கும் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தது. ஆனால் அதை பிரித்தது தாவேகா தான். இப்போ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டு வந்த கூட்டணி கட்சிக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்ததும் அடுத்தடுத்து வரவங்களுக்கும் நம்மளும் அரசை கேள்வி கேட்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஐயா திருமாவளவன் அவர்கள் ஒரு வலுப்பெற்ற தளபதியை போன்றுதான் திமுக இயக்கத்திற்கு பணியாற்றியவர். அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தூக்கி பிடித்து பேசியவர். கலைஞர் காலத்திலிருந்தே ஆத்மார்த்தமான ஒரு அரசியல் தலைவராக ஏற்று களமாடியவர். எத்தனை வருடங்களாக அந்த கட்சியில் கூட்டணி வைத்திருக்கிறார். இதுவரையிலும் அவருடைய கட்சியை சார்ந்த யாருக்காவது ஒரு மினிஸ்டர் பதவி, அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா? இவங்க கனிமொழிக்கு கொடுத்தாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்தாங்க. தவிர வெளியே இருந்து வர ஒரு கட்சிங்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தாங்களா? அதான் சொல்லுவாங்களே, பாருங்க, மத்தியில மட்டும்தான் கூட்டாட்சி, தமிழ்நாட்டில் சுயாட்சி தான் சொல்லுவாங்க. நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கிறோம், நாங்களே எடுத்து போகணும் இல்லாமல் பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாருமே கேள்வி கேட்க முடியும். இப்போ நாங்கள் கூட்டணி கட்சினும் போது வெறும் பின்னாடி இருந்து நாங்கள் சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு இல்லாமல் நேரடியாகவே மக்கள் முன்னாடியே நாங்கள் இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்கான உரிமை இப்போ இருக்குது. 200% உண்மைதான். இன்னைக்கு காங்கிரஸ் 2 அமைச்சர் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கிற வகையில் இன்று அதை வழிவகுத்தது தாவேகா. இதை நம்ம நிச்சயமா ஏற்றுக்கொண்டுதான். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் 9 பேர் அமைச்சர்கள், இதெல்லாம் மறுக்க முடியாது.